தாய்லாண்டில் மொத்தமாக செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி 2-3 பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் இதில் போட போகிறேன். ஆக்சுவலாக நான் இதில் வந்து ₹1 கூட செலவு பண்ணல. எஸ், நான் தங்கின அந்த ஏர்பிஎன்பி, லக்ஸுரி ஏர்பிஎன்பியும் சரி, அண்ட் தென் நான் சாப்பிட்டது ஃபுல்லாக, அண்ட் தென் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேலே மசாஜ் எடுத்துக்கிட்டது, அண்ட் தென் ஒரே நாள் மூவிக்கு 25,000 செலவு பண்ணது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணது. அப்புறம் தாய்லாண்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடத்துக்கு சுற்றினேன். அதில் இதுவும் ஒரு இடம். அந்த ஆர்ச்சரி, கோ கார்ட்டிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ப்ரோட்டீன் குடித்தது. ஸோ என்னுடைய ஸ்டே எல்லாத்தையுமே வந்து இவர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் தென் என்னுடைய அப் அண்ட் டவுன் ஏர் டிக்கெட்டுடைய செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டவர் இவர் தான். அண்ட் தென் ஒரு நாளைக்கு நான் 10 தடவை மேலே மசாஜ் எடுத்தது, சாப்பிட்டதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் தென் ஆக்டிவிட்டீஸ்க்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே செலவு பண்ண தெய்வம் இந்த தெய்வம் தான். ஸோ வருஷம் வந்து தாய்லாண்டை நான் இப்படி தான் ஆக்சுவலாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்த எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஆக்சுவலாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ட்ரைனிங்க்கு வந்து எனக்கு காசும் ஆச்சு, தட் மீன்ஸ் வருமானமும் ஆச்சு. அண்ட் தென் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்களே எனக்கு காசை போட்டு மாஸ்டர்ன்ற மரியாதையில் கூப்பிட்டும் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் ட்ரெயின் பண்ணுங்கள், ஃப்ரீயாக தாய்லாந்து போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.